மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் பண்டார் சன்வே கோவில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம். வாருங்கள், இந்த ஆலயத்தை தரிசிப்போம். சிற்பக்கலைகளில் சிறந்த இந்த ஆலயத்தை வலம் வருவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். முருகன் என்றால் அழகு. இந்த அழகு கொஞ்சம் ஆலயத்தை பார்த்தால் பசி தீரும். கோவிலின் அழகை எடுத்துச் சொல்ல வார்த்தைகளே இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கே, வெற்றி நிச்சயம். வணக்கம் சார். உங்களை பற்றியும் இந்த கோவிலின் வரலாறு பற்றியும் எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பெயர் கணேசமூர்த்தி. நான் இந்த ஆலயத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக செயலாளராக இருக்கிறேன். நாங்கள் இந்த கோயிலை திருப்பணி தொடங்குவதற்காக முதலில் 16ஆம் தேதி 12ஆம் மாதம் 2007 உலகின் முதல் முறையாக 1008 தங்க கலச பூஜை செய்தோம். அந்த பூஜையின் வழி கிடைக்கப்பெற்ற 1 மில்லியன் அளவிலான பணத்தை கொண்டு இந்த ஆலய திருப்பணியை தொடங்கினோம். தொடர்ந்து என் பணி இந்த ஆலயத்தில் பல வகையில் உள்ளது. இந்த ஆலயத்தில் நாங்கள் பாலர் பள்ளி நடத்தி வருகிறோம். எங்கள் ஆலயத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக 70 எண்ணிக்கையில் வருடந்தோறும் எங்கள் பாலர் பள்ளியில் பிள்ளைகள் படித்து வருகிறார். தென்னிந்தியாவிலிருந்து வந்த நமது முன்னோர்கள் சுங்கவே டின் மைனிங் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 1991ஆம் ஆண்டு ஆலயம் அமைத்து முதல் கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள். அதன் பிறகு 1992ஆம் ஆண்டு 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஆலயம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு இப்பொழுது 2013ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த கும்பாபிஷேக பிறகு இப்பொழுது மண்டலாபிஷேக உபயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழர்களின் தெய்வமாக விளங்குகின்ற கடவுள் முருகக் கடவுள். அறுமுகச் சிவன் என்று போற்றுவர். 5 முகத்தோடு அதோ முகமும் தோன்றி என கந்தர் கலிவெண்பாவும் நாமும் அவனும் பேதமற்றான் என கந்த புராணமும் காட்டுகின்றது. உயிரெழுத்துக்கள் 12 போன்று முருகனின் கரங்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 போன்று முருகனின் கண்கள் 18, ஆயுத எழுத்து போன்று முருகனின் வேலாயுதமும் முருகு என்ற சொல் வல்லினம், மெல்லினம், இடையினம் போன்றும் 14 கீழ்கணக்கு 14 மேல்கணக்கு நூல்கள் 30ஆலும் தத்துவங்களாலும் விளங்குகின்றன. இம்முருகக் கடவுளை தமிழர்கள் தம் வாழ்முதலாக கொண்டதனால் மலேசிய திருநாட்டில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் கலை, கலாச்சாரம், பண்பாடு இவைகளோடு திருக்கோவில் எழுப்பி வழிபாடு நடத்தி வருகின்றனர். என் பேரு கந்தசாமி முனியாண்டி. நான் அந்த நிர்வாகத்தில் 20 வருஷமாக இருக்கிறேன். கமிட்டியாகவும் துணைத் தலைவராகவும் இப்போ தர்மகர்த்தாவாக இருக்கிறேன். இந்த நிர்வாகத்தின் தலைமையில் மணிவாசகம் நிர்வாகத்துக்கு கீழ் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம். இது மைனிங்கில் இருந்த ஆலயம் இன்றைக்கி சிறப்பாக இந்த இடத்துல இருக்குன்னா எல்லாத்துக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. மலேசிய பண்டார் சன்வே கோவில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தை மிகச் சிறப்பாக எழுப்பி மிகப்பெரிய ராஜகோபுரமும் எழுப்பி மிகச் சிறந்த கலைநுட்பமாக
கந்த புராண வரலாற்று கதைகள் அமைத்து ஆறுபடை முருகனின் திருவுருவங்கள் மற்றும் வரலாற்று கதைகள் அமைத்து பஞ்சவர்ணம் பூசி கல்யாண மண்டபம், பள்ளி, அலுவலகம், பணியாளர் குடியிருப்பு என விரிவான திருப்பணியினை செய்து குடமுழுக்கு கண்டிருப்பது போற்றுதலுக்குரியது. எனக்கு சிறு வயதிலே வந்துட்டு இந்த ஆலயத்திற்கு அப்பா கூட கோயிலுக்கு போய் அந்த ஆர்வம் நிறைய உண்டு. 1966 இந்த ஆலயம் முதலாக கட்டப்படும்பொழுது எனது தகப்பனார் ராமசாமியும் அதில் ஒரு அங்கத்தினராக இருந்தார்கள். அதன் வாயிலாகத்தான் எனக்கு வந்து சிறுபிள்ளையிலிருந்து இந்த ஆர்வம் வந்தது. இந்த ஆலயத்தில் தலைவராக ஆவதற்கு முன்பாக நான் 8 வருட காலமாக செயலராக இருந்தேன். அதன் பிறகு 2008ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை ஆலயத்தின் தலைவராக இருக்கின்றேன். நாங்கள் எனது நிர்வாக குழு இந்த இடத்தில் வந்து ஒரு புது ஆலயம் கட்ட வேண்டும் என்று எங்களது கனவு. 1 வருடம் 2 வருடம் அல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக எங்களது கனவு. ஒரு முறையான ஆகமப்படி வந்து ஒரு ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும் என்று ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக நாங்கள் எண்ணம் வைத்திருந்தோம். அடிக்கால் நாட்டி இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வேலை துவங்கினோம். அதன் பிறகு 3 வருடம் 1 மாதம் 3 வருடம் 1 மாத காலத்தில் ஆலயத்தை நல்ல முறையில் ஆகமப்படி கட்டி முடித்து கும்பாபிஷேகம் கடந்த 23 ஜூன் மாதம் கும்பாபிஷேகத்தை செய்து முடித்து விட்டோம். இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்த எங்களது சபதி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையில் நிர்வாகத்தின் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். கட்ட ஆரம்பிக்கும்பொழுது எங்களுக்கு இது வந்து ஒரு மிக உயரமான ராஜகோபுரம் என்று இருக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அது கட்டி முடிக்கும் தரவாயில் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து மலேசியாவிலே வந்துட்டு ஒரு உயர்ந்த ஒரு ராஜகோபுரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்று. ஏன் கேட்டீர்கள் என்றால் இது வந்து 89 அடி கொண்ட ராஜகோபுரம். நாங்கள் அதன் பிற்பாடு தான் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளாரே ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு, தமிழகத்திலிருந்து வரக்கூடிய நமது மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து நமது கலாச்சாரத்தை இங்கே எப்படி இருக்கு என்று பார்க்க வேண்டும் என்று எங்களது ஆசை. மற்றபடியாக சிறப்பு அம்சம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் நாங்கள் ஆலயத்தில் உள்ள கந்த புராண கதைகள் சிலை வடிவில் சிற்ப வடிவில் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதை வந்து நீங்கள் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா வந்து டிராவிங்கில் தான் இருக்குது. இது நாங்கள் வந்து சிற்ப வடிவில் வந்து கந்த புராண கதைகள் வந்து இந்த கோயிலை சுற்றி நாங்கள் செஞ்சுருக்கோம். கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்தில் மேலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு மயில் காலில் ஒரு பாம்பை கவிக்கொண்டு வானத்திலிருந்து வந்து இறங்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதன் சுற்றி வந்து சிற்பங்கள், அது வந்து ஒரு சிறப்பு. இங்கே சுற்று வட்டாரத்தில் வசிக்கக்கூடிய வசதி குறைந்த மாணவர்களுக்கு பாலர் பள்ளி 13 வருஷமாக நடத்தி கொண்டு வருகின்றோம். இப்பொழுது நீங்கள் ஆலயத்துக்கு பின்புறம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பாலர் பள்ளியை கட்டி முடித்து விட்டோம். அதில் 4 வகுப்பு அறைகள், ஒரு ஆசிரியர் அறைகள் இதெல்லாம் வைத்து கட்டி முடித்து விட்டோம். எம்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணியரின் இந்த மாபெரும் திருப்பணியில் கலந்து கொண்ட கட்டிடக் கலைஞர்கள், பொறியியலாளர்கள், வர்ணப்பூச்சு கலைஞர்கள், கொல்லத்துக்காரர்கள், ஸ்தபதிகள், நலம் விரும்பிகள், நீண்ட பட்டியலை கொண்ட நன்கொடையாளர்கள், பக்தர்கள் அனைவரும் எம்பெருமானின் ஆசிர்வாதம் பெற்றவர்களே. இப்படி ஒரு புகழடைந்த நிலையை இவ்வாலயம் அடைய தன்னலமற்ற சேவையை வழங்கிய அனைத்து தரப்பினரும் போற்றுதலுக்குரியவர்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் கோவில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம்.
7 நிலை ராஜகோபுரத்துடன் 82 அடி உயரம் கொண்டதாக அமைந்துள்ளது. இந்து ஆகம விதிமுறைகளின்படி நிர்மாணிக்க தனி முயற்சி எடுத்துக்கொண்ட தலைமை ஸ்தபதி தமிழ்நாடு கிடங்கல் என்ற ஊரைச் சேர்ந்த சிற்பராத நாகர சிவதிரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. நான் மயிலாடுதுறை பக்கத்தில் கிடங்கல்ங்கிற இடத்துல இருக்கேன். இந்த துறையில் நான் வந்து ஒரு 38 வருஷமாக இருக்கேன். 36லேருந்து 38 வருஷம் வேலை செஞ்சிட்ருக்கேன். இது மலேசியாவில் ஒரு 28 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த கோயிலில் தனியாக வித்தியாசமாக எங்களுக்கு இருக்கணும். நிறையா அந்த புராணங்கள், இந்த புராணம்னா கந்த புராணம்னா கந்த புராணமாக இருக்கணும். அதுமாரி விரும்பி இந்த கோயில் சேர்மன் வந்து ரொம்ப இதாக பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இதை வந்து ஒன்றும் அவங்க ஒரு படத்தை பிடிச்சிட்டு வந்துட்டு இப்போ இந்தியாவுக்கு போகிறாங்கன்னா ஒரு டயத்தில் ஒரு கோயிலில் அந்த படத்தை பிடிச்சிட்டு வந்து இது எதுக்காக இருக்குது ரொம்ப ஆர்வத்தோடு அதை நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு நமக்கு செய்கிறதுக்கு ஆர்வத்தை கொடுக்குறாங்க. அதனால் இந்த கோயில் கொஞ்சம் தனியாக நல்ல முறையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலை செய்து முடிக்கிறதுங்க எங்களுக்கு 3 வருஷம் ஆயிருக்குங்க. 3 வருஷம் 1 மாதம் ஆயிருக்கு. ஒரு கோபுரம்லாம் எடுத்துக்கிட்டாங்க கீழே எண்கோணமாகவே மேல் வரலையும் கட்டுவோம் அப்படின்னு இவங்க கேட்டுக்கிறாங்க. ஏன்னா மலேசியாவில் இந்த மாதிரி நிறைய இடத்துல இல்லை, நம்ம புதுமையாக செய்யும் அப்படிங்கிறதுனால அதை புதுமையாக செய்கிறதுங்க. இதை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்த அவங்களுக்கு, அந்த தலைவர், அந்த நிர்வாகம், அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நாங்களே உலகத்தில் எவ்வளவோ தொழில் இருக்குது. அந்த தொழில் இருக்கும்போது இந்த ஸ்தபதியாக படைச்சி இந்த ஸ்தபதியாக இந்த வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த கொடுப்பனையை கொடுத்ததுக்கு அந்த இறைவனுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கிறேன். பெருமைக்குரியதாக அமையப்பெற்ற இந்த ஆலயம் இதை எப்படி எம்பெருமான் நிகழச் செய்தார் என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. மிகவும் எளிமையான ஆலயமாக சுங்கை வே ஈயவயல் பகுதியில் 1966ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஈயவயலில் பணிபுரிந்தவர்கள் ஒன்று கூடி இந்த ஆலயத்தில் வழிபட்டார்கள். அதன் பிறகு இவ்வாலயம் 1989ஆம் ஆண்டு இப்போதுள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. நாங்கள் இப்பொழுது ஒரு திருமண மண்டபத்தை கட்டி கொண்டு இருக்கின்றோம். இந்த திருமண மண்டபத்தில் இன்னும் ஒரு 2 அல்லது 3 மாத காலத்தில் கட்டி முடித்து விடுவோம். இந்த திருமண மண்டபத்தில் ஏறக்குறைய ஒரு 800 பேர் உட்கார்ற மாதிரி உள்ள ஒரு திருமண மண்டபம். இதில் ஒரு ஏசி மண்டபமாக இருக்கும். எங்கள் கோவிலுக்கு நிறைய உதவிகள் செய்தார்கள். பணமாகவும் பொருளாகவும் நிறைய உதவிகள் செய்தார்கள். மலேசியாவில் மட்டுமல்ல, நமது தமிழகத்தில் இருந்தும் வந்து நிறையா பொருள் உதவியும் பண உதவியும் செய்தார்கள். இவ்வேளையில் இந்த மலேசியாவில் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அது மாத்திரமல்லாமல் தமிழகத்தில் உள்ள கொல்லாபுரி அம்மன் டிரான்ஸ்போர்ட்டை சேர்ந்த வீரப்பன் அவர்கள், மயிலாடுதுறையை சேர்ந்த மயிலாடுதுறை கிடங்கலை சேர்ந்த பாஸ்கரன் மற்றும் சென்னையை சேர்ந்த சரவணன், ஸ்ரீஹரிஸ் ஷிப்பிங்கை சேர்ந்த சரவணன் அவர்களுக்கும் இன்னும் நிறையா இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இவ்வேளையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இந்த ராஜகோபுரத்திற்கு ஒரு வேல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். இந்த வேலை எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணது அட்வான்ஸ் ஃபோட்டோவை சேர்ந்த திரு சிவா மற்றும் அவரது குழுவினர்கள். அவர்களுக்கும் இவ்வேளையில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இந்த வேல் வந்து 30 அடி உயரம் கொண்ட வேல். ராஜகோபுரத்துக்கு முன்புறமும் இருக்கின்றது, ராஜகோபுரத்துக்கு பின்புறமும் இது இருக்கின்றது. இது வந்து ஒரு இயான் லைட் கொண்ட ஒரு வேல்.